சரி, இப்பொழுது வேதத்திலிருந்து நாம் சில காரியங்களை தியானித்து கொண்டு வரோம்ல. அதில் முக்கியமான காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும் என்பது தான். அதாவது ஆவிக்குரிய அனுபவம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவது என்பதை குறித்து. முதலாவது அனுபவம் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். நாம் ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தில் வருகிறோம். அது முதல் அனுபவம். ரெண்டாவது அனுபவம் தேவனுடைய புத்திரர்கள், குமாரர் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுவது. அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியினால் வழிநடத்தப்படுகிற அனுபவத்தில் வரும்போது தான் தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் புத்திரராக நம்ம மாறுகிறோம். அதோடு கூட இல்லாதபடி அடுத்த ஒரு அனுபவம் இருக்கிறது, ஆண்டவருடைய சீஷராக மாறுவது. ஆண்டவருடைய டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ சீஷர்கள்னால் யார் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அப்போ இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள், அவங்க தான் சீஷர்கள் என்பதாக நாம் வேதத்திலே பார்த்து வருகிறோம். அப்போ இயேசுவை போல நம்முடைய குணங்கள் சுபாவங்கள் மாற வேண்டும். அப்படி தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும் என்று வேதம் கட்டளை கொடுக்கிறது. சும்மா வெறும் பக்தியாக இருந்துட்டு இஷ்டப்படி வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டு மற்றபடி எல்லாம் உலக மனிதர்களைப் போல வாழுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. திங்கக்கிழமையும் இயேசுவை போல வாழணும், செவ்வாய்க்கிழமையும் இயேசுவை போல வாழணும், புதன்கிழமை வேலையில், வீட்டில், பிஸ்னஸில், எல்லா இடத்திலும் இயேசுவை போல வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க தான் சீஷர்கள் என்பதாய். அப்போ இயேசுவிடத்தில் உள்ள சுபாவங்கள், குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுடைய சுபாவங்களை தியானித்து வருகிறோம். அதில் ஒன்று, அவரை போல அன்பு நமக்கு வேண்டும் என்று தியானித்து ஜெபிச்சோம். இயேசுவை போல அன்பு, அவர் அன்புள்ளவர். ரெண்டாவது, அவரை போல குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். யாருமே கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத ஒரு சாட்சியான வாழ்க்கை. ஆண்டவரே, நான் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி வாழ வேண்டும். மூன்றாவது, இயேசுவை போல பரிசுத்தம். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தார். அந்த பரிசுத்தம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். நான்காவது, இயேசுவை போல மனதுருக்கம். அவர் ஜனங்களுக்காய் பரிதபித்து மனதுருக்கமுள்ளவராய் ஊழியம் செய்தார், வாழ்ந்தார். நாமும் மற்றவர்கள் மேலே மனதுருக்கம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஆறாவது, இயேசுவை போல சாந்த குணம். இயேசு சாந்த குணமுள்ளவராயிருந்தார். ஏழாவது, இயேசுவை போல மனத்தாழ்மை. அவர் ரொம்ப தாழ்மை உள்ளவராய் வாழ்ந்து காண்பித்தார். நமக்குள்ள பெருமை வராதபடி காத்து தாழ்மை உள்ளவளாய் இருக்கணும். எட்டாவது, இயேசுவை போல மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். இந்த மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ முடியும். மன்னிக்கிற சுபாவம் இருந்தால் தான் நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் பெற முடியும். இயேசு எப்படி மன்னித்து 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 வாழ்ந்தார். சிலுவையிலே மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்நாள் முழுவதும், ஊழிய பாதை முழுவதிலும் அவர் மற்றவங்களை மன்னித்து 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 வாழ்ந்ததுனால தான் அவருடைய ஊழியம் ஜெயமுள்ளதாக இருந்தது. அதெல்லாம் நம்ம தியானித்து விட்டோம். இன்றைக்கு ஒன்பதாவது, இயேசுடைய இன்னொரு சுபாவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னொரு குணம். அது என்ன குணம், என்ன சுபாவம்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 10:38, 177வது பக்கம், புதிய ஏற்பாட்டில். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் தெரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவர். நன்மை செய்கிற சுபாவம் இயேசுக்குள்ளே இருந்தது. அப்போ இயேசு எப்பவும் நன்மை செய்கிறவராக காணப்பட்டார். மக்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வது, வியாதியை குணமாக்குவது மாத்திரம் அல்ல. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்கே புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் பிரசங்கத்தை கேட்குறாங்க. பெண்கள், குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000லேருந்து 20,000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு பார்க்கிறார், இந்த ஜனங்கள் பசியோடு எப்படி அனுப்புவது? அவங்க வசனத்தை கேட்டு சந்தோஷமாக இருந்தாலும் பசியோடு இருக்கிறாங்களே,
அவங்களுக்கு நன்மை செய்யணும், போஷித்து அனுப்பணும், மகிழ்ச்சியோடு அனுப்பணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்க 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறாங்க. இயேசு அதை வாங்கி அதில் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் பெருக பண்ணுகிற ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதனால் கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட்டாங்க, திருப்தியாக சாப்பிட. ஆண்டவர் கொஞ்சமாக எடுத்து ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுங்க, அப்புறம் வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லலை. திருப்தியாய் சாப்பிட உணவு கொடுத்து ஒரு நன்மை செய்கிறார். இந்த மக்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அவங்க வீடு திரும்ப செய்கிறார். அப்போ ஆண்டு 21ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர், அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 பேர். அதே மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வரும்போதும் 3 நாளாக பிரசங்கிட்டு இருக்காங்க ஜனங்கள். ஆண்டவர் பார்க்கிற ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இவங்க பசியோடு இருக்கிறாங்க, நான் எப்படி பசியோடு அனுப்புறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு நன்மை செய்யணும், திருப்தி அனுப்பணும்னு சொல்லி 7 அப்பம் சில மீன்கள் அதை கொண்டு வந்து இயேசு கையில் கொடுத்து, இதுதான் இருக்குது வச்சுருந்தாங்க, என்ன செய்கிறது. இயேசு அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி 4,000க்கும் அதிகமான ஆண்கள் மாத்திரம், புருஷர்கள் மாத்திரம் 4,000, அப்படின்னா கிட்டத்தட்ட 12-15,000 பேர் இருப்பாங்க. எல்லாரையும் போஷித்து அனுப்பினார் என்று பார்க்கிறோம். நீங்கள் மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும்போது, பிசாசு பிடித்த ஒரு மனிதனை இயேசு, அவன் வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான், கல்லறை தோட்டத்துக்குள்ளே இருந்தான். இயேசு அவனை சுகமாக்கி அவனுக்கு வஸ்திரம் கொடுத்தார், உடுத்துவதற்கு வஸ்திரம் கொடுத்து அவனை ஆண்டவர் நன்மை செய்தார். பாருங்க, சாப்பாடு கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார், அதெல்லாம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நீங்கள் வாசித்தால், இயேசு மேலறையில் சீஷரோடு பந்தி இருந்த சமயத்தில் யூதாஸ் மாத்திரம் எழும்பி வெளியே போகிறான். யூதாஸ் தான் ட்ரெஷரர். இயேசுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்து கொடுக்குற காணிக்கையெல்லாம் யூதாஸ் கையில் கொடுத்து வைத்திருந்தார். மக்கள் காணி கொடுத்தாங்க, இயேசு அதெல்லாம் வைத்து அதை வச்சு தான் அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க. அப்போ அப்படின்னு பைபிளெல்லாம் இருக்குது, அந்த ஆதாரம் இருக்கிறது. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தா தெரியும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யூதாஸ் கையில் தான் பணப்பை இருந்தது, காணி கொடுக்கறது அவன் கையில் ஆண்டவர் கொடுத்து வச்சா ட்ரெஷரர். பந்தி இருக்கும்போது அவன் எழும்பி வெளியே போகிறான். போன உடனே எல்லோரும் கேட்குறான், யூதாஸ் எங்கே போகிறான் இந்த நேரத்தில்? இந்த வசனம் பாருங்கள், தரித்திரருக்கு, அதாவது பண்டிகை காலமாக இருக்கிறதுனால தரித்திரருக்கு ஏதாகலும் கொடுக்கும்படி இயேசு சொல்லி இருப்பார். அப்போ ஏழைகளுக்கு உதவி செய்கிற பழக்கம் இயேசுவினுடையது. அவன் கையில் தான் பணம் இருந்தது, யூதாஸை வைத்து அந்த ஏழைகளுக்கு உதவி செய், இந்த தரித்திர கொடுன்னு அப்பப்போ அதை நடந்திருக்கணும். அதனால தான் சீஷருக்கு தெரிகிறது, அவன் தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கும்படி இயேசு அனுப்பி இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. 29ஆம் வசனத்தில் இருக்குது. யோவான் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அதில் இருக்கிறது. அப்போ இயேசு தரித்திரருக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கமுள்ளவராக இருந்தார். சாப்பாடு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், நன்மை செய்கிற ஆண்டவர். நமக்குள்ள இந்த சுபாவம் இருக்கணும், நன்மை செய்கிற சுபாவம் இருக்கணும். நம்ம இருக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அன்றைக்கி இயேசுவை பின்பற்றின சீஷி தொற்காள், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் இயேசுனுடைய சீஷி மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தாள், மற்றவங்களுக்கு உதவி செய்து வந்தாள். நாமும் கூட நீங்கள் இருக்கிற இடத்துல கிராமத்தில் மற்றவங்களுக்கு முடிந்த நன்மை செய்யணும், கட்டாய நன்மை செய்கிற நற்கரியை செய்யணும்னு வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய படியுங்கள் என்பதாய் நம்ம வாசிக்கிறோம்.